பேராலே ஆமேன். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போன்றிய பிலாத்துவின் அதிகாரத்தில் சாட்சிப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோடம் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களின் உறவோன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் நோய்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவிழம் நிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருள. அருணறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவன் நீரே. உடைய திருவை திங்கனியாய் இயேசு ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருணறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவன் நீரே. உடைய திருவை திங்கனியாய் இயேசு ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருணறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவன் நீரே. உடைய திருவை திங்கனியாய் இயேசு ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமே உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்னும் இருப்பதாக. ஆமென். இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லா ஆன்மாக்களையும் விண்ணக பாதையில் வழி நடத்தியருளும். மத இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி செய்தருளும். கபரியில் தூதன் மாதாக்கு மங்கள வார்த்தை சொன்னதை தியானித்து தாழ்ச்சியுடன் வாழ வரம் கேட்போமாக. விண்ணிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவிழம் நிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, என் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருணறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவன் நீரே. உடைய திருவை திங்கனியாய் இயேசு ஆசை பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருணறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவன் நீரே. உடைய திருவை திங்கனியாய் இயேசு ஆசை பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருணறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவன் நீரே. உடைய திருவை திங்கனியாய் இயேசு ஆசை பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருணறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவன் நீரே. உடைய திருவை திங்கனியாய் இயேசு ஆசை பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருணறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவன் நீரே. உடைய திருவை திங்கனியாய் இயேசு ஆசை பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருணறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவன் நீரே. உடைய திருவை திங்கனியாய் இயேசு ஆசை பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற
இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் ரப்பின் வேளையில் மன்னிக்கொள்ளும் ஆமேன். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றிங்கனியா இயேசு ஆசை பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் ரப்பின் வேளையில் மன்னிக்கொள்ளும் ஆமேன். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றிங்கனியா இயேசு ஆசை பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் ரப்பின் வேளையில் மன்னிக்கொள்ளும் ஆமேன். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றிங்கனியா இயேசு ஆசை பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் ரப்பின் வேளையில் மன்னிக்கொள்ளும் ஆமேன். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றிங்கனியா இயேசு ஆசை பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் ரப்பின் வேளையில் மன்னிக்கொள்ளும் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்னென்னும் இருப்பதாக ஆமேன். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லா ஆன்மாக்களையும் விண்ணக பாதையில் வழி நடத்தியுள்ளோம். மத இறக்கம் யாருக்கு அதிகம் தேவை அவர்களுக்கு சிறப்பான உதவி செய்துள்ளோம். தேவமாதா எலிசபெத் மாலை சந்தித்ததை தியானித்து பிறர் அன்பில் வளர்ச்சி காண செவிப்போமாக. முன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, மத பெயர் தூயதென போற்ற பெருக, மத ஆட்சி பெருக. மத திருவிழா மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தரலாம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லா ஆன்மாக்களையும் முன்னக பாதையில் வழி நடத்தியருளும். மதிரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி செய்தருளும். இயேசு பிறந்ததை தியானித்து எளிமையை விரும்பி ஏற்று வாழும் வரம் கேட்போமாக. விண்ணிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவிழாம் விண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாய் இயேசுவும் ஆசை பெற்றவரே. பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாய் இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாய் இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாய் இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாய் இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாய் இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாய் இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாய் இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாய் இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின்கனியாய் இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் நன்னம் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லா ஆன்மாக்களையும் விண்ணக பாதையில் வழி நடத்தியருளும். மது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி செய்தருளும். இயேசுவை ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததை தியானித்து
இறை திருவுளத்துக்கு பணிந்து நடக்க வரம் கேட்போமாக. முன்னலாகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மத பெயர் தூயதென போற்ற பெருக, மத ஆட்சி பெருக, மத திருவிழா மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்னென்ன இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லா ஆன்மாக்களையும் விண்ணக பாதையில் வழி நடத்தியருளும். மதிரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி செய்தருளும். காணாமல் போன இயேசுவை கண்டடைந்ததை தியானித்து நாம் அவரை நாளும் தேடி நிற்க செவிப்போமாக. விண்ணிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மத ஆட்சி வருக. மது திருவிழா மண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெங்களுக்குள்ளே ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையிலும் மன்னிக்கலும் ஆமேன். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாய் இயேசு ஆசை பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையிலும் மன்னிக்கலும் ஆமேன். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாய் இயேசு ஆசை பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையிலும் மன்னிக்கலும் ஆமேன். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாய் இயேசு ஆசை பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையிலும் மன்னிக்கலும் ஆமேன். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாய் இயேசு ஆசை பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையிலும் மன்னிக்கலும் ஆமேன். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாய் இயேசு ஆசை பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையிலும் மன்னிக்கலும் ஆமேன். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாய் இயேசு ஆசை பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையிலும் மன்னிக்கலும் ஆமேன். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாய் இயேசு ஆசை பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையிலும் மன்னிக்கலும் ஆமேன். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாய் இயேசு ஆசை பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையிலும் மன்னிக்கலும் ஆமேன். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாய் இயேசு ஆசை பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையிலும் மன்னிக்கலும் ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்னென்னும் இருப்பதாக ஆமேன். இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லா ஆத்மாக்களையும் பாதையில் வழி நடத்தியுள்ளார். மதிரக்கம் யாருக்கு அதிகம் தேவை அவர்களுக்கு சிறப்பான உதவி செய்தருளும். ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். உன்னகத்தில் இருக்கிற சந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, தூய ஆவியாராகிய இறைவா, தூய மூவரு இறைவா, புனித மரியாயே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் சிறந்த கன்னியே, கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, இரக்கத்தின் அன்னையே, இறையருளின் அன்னையே, எதிர்நோக்கின் அன்னையே, தூய்மை மிகு அன்னையே, கன்னிமை குன்றா அன்னையே, மாசு இல்லாத அன்னையே, பாவக்கரை இல்லா அன்னையே, அன்புக்குரிய அன்னையே, வியப்புக்குரிய அன்னையே, நல்ல ஆலோசனை அன்னையே, படைத்தவரின் அன்னையே,
மீட்பரின் அன்னையே பேரறிவுள்ள கன்னியே வணக்கத்திற்குரிய கன்னியே போற்றுதற்குரிய கன்னியே பரிவுள்ள கன்னியே நம்பிக்கைக்குரிய கன்னியே நீதியின் கண்ணாடியே ஞானத்திற்கு உறைவிடமே எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே ஞானம் நிறைந்த பாத்திரமே மாட்சிக்குரிய பாத்திரமே பக்தி நிறைந்த பாத்திரமே மறைபொருளின் ரோஜா மலரே தாவீது அரசரின் கோபுரமே தந்தமயமான கோபுரமே பொன்மயமான கோவிலே உடன்படிக்கையின் வேளையே உன்னகத்தின் வாயிலே விடியற்கால விண்மீனே நோயற்றோரின் ஆரோக்கியமே பாவிகளுக்கு அடைக்கலமே அகதிகளின் ஆதரவே துயரற்றோருக்கு ஆறுதலே கிறிஸ்தவர்களின் துணையே வானதூதர்களின் அரசியே முதுபெருந்தந்தையரின் அரசியே இறைவாக்கினர்களின் அரசியே திருத்தூதர்களின் அரசியே மறைசாட்சியரின் அரசியே இறையடியார்களின் அரசியே கன்னியர்களின் அரசியே அனைத்து புனிதர்களின் அரசியே அமல உற்பவியான அரசியே விண்ணேற்பு அடைந்த அரசியே திருச்செபமாலையின் அரசியே அமைதியின் அரசியே குடும்பங்களின் அரசியே குருக்களின் அரசியே இலங்கை நாட்டின் அரசியே உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருள உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக சபிப்போமாக. இறைவா முழு மனதோடே தன்னனாக விழுந்து கிடக்கிற இந்த குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் தூய கன்னிகையான மரியாளுடைய வேண்டுதலினால் எதிரிகளின் சூழ்ச்சிகள் யாவற்றின் மங்களை பரிவுடன் காத்திரலாம். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். மகன் தூய ஆவியாரின் பெயராலே. மரியாயின் மாசற்ற இருதயம் பாவிகளின் அடைக்கலமாக விளங்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார் இறைவன். ஆகவே அந்த அன்னையின் அடைக்கலத்தை நாடி வந்துள்ள நாங்கள் அன்னையை நோக்கி வேண்டுவோம்.
அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க. புனித பற்றிமா அன்னையே, பரலோக பூலோக அரசியே, உன்னத இறைவனின் அன்னையே வாழ்க. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. சம்மனசுக்களின் ராக்கினியே, மனிதருடைய தஞ்சமே வாழ்க. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. ஜெருசலேமின் மகிமையே, இஸ்ராயேலின் ஆனந்தமே, என் ஜனத்தின் பெருமையே வாழ்க. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. மாசற்ற கன்னிகையே, மண்ணுயிர்க்கு மகிழ்வூட்டும் அன்பின் அன்னையே, இனிய நம்பிக்கையே வாழ்க. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. யாத்திரைகளுக்கு பாதையே, அடைக்கலம் தரும் திருநகரே, தயங்குவோர்க்கு ஒளியூட்டும் தாரகையே வாழ்க. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. தவித்தோருக்கு தஞ்சமே, அண்டி வந்தோருக்கு ஆறுதலே, அந்தரித்தோருக்கு புகலிடமே வாழ்க. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. ஈடேற்றத்தின் நற்றுரையே, இரக்கத்தின் அன்னையே, இக்கண்ணீர் கணவாயில் எம்மை கைதூக்க எழுந்த பேர் உபகாரியே வாழ்க. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. அன்பான பக்தர்களே, பிதாக்கள் தீர்க்கதரிசிகள் வழியாக எம்மோடு பேசிய இறைவன் ஈற்றில் தம் ஏக மகனையே நம்மிடம் அனுப்பும் அளவிற்கு அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு மகனையும் புறக்கணித்து விட்டு அழிவு பாதையில் சென்று கொண்டிருந்த எம்மை எச்சரித்து திருத்த இறுதியாக தம் தாயை மத்தியில் அனுப்பினார். அந்த அன்பு தாயில் நாம் கொண்டுள்ள விசுவாசத்தை பகிரங்கமாக அறிக்கையிடுவோம். புனித பத்திமா அன்னையே, பாவிகளை தேடி வந்த அன்பு நிறைந்த அம்மா, நீர் உலகிற்கு கொண்டு வந்த இரட்சணிய செய்தியை இனியும் புறக்கணிக்க மாட்டோம். மாறாக எம் உள்ளங்களில் அவற்றை ஆழமாய் பதித்து அதன்படி வாழ்வோம் என வாக்களிக்கின்றோம். செபியுங்கள், பாவிகளுக்காக தவம் செய்யுங்கள். அநேக ஆன்மாக்கள் கெட்டு நரகத்துக்கு போகின்றன, ஏனெனில் அவர்களுக்காக செபிப்பாரில்லை என்ற உமது உருக்கமான வேண்டுகோள் அம்முள்ளங்களில் என்றும் எதிரொலிப்பதாக. நாளுக்கு நாள் பாவமும் அக்கிரமும் பெருகி ஆண்டவருக்கு துரோகம் இழைக்கின்றனர். எனவே விசுவாசிகள் தங்கள் வாழ்வை திருத்த வேண்டும் என்று எச்சரிக்கவே என்று கூறினீரே. இந்த தாய்க்குரிய எச்சரிப்பை இப்பதிக்கு வரும் ஒவ்வொருவரும் கேட்டு மனம் திரும்பி தூய வாழ்வை கண்டடைவார்களாக. முதற் சனி பக்தி முயற்சிகளாலும் செபமாலை செபிப்பதன் மூலமும் இயேசுவின் திரு இதயத்திற்கும் உமது மாசற்ற இதயத்திற்கும் நாம் நிந்தை பரிகாரம் செய்ய விரும்புகின்றோம். இன்று தினம் எம் ஒவ்வொருவரையும் எம் குடும்பங்களையும் உலகம் முழுவதையும் உமது மாசற்ற இதயத்திற்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றோம். இங்கனம் செய்வதால் உமது மாசற்ற இதயம் ஜெயம் கொள்ளும் என்றும் மக்கள் மனம் திரும்புவார்கள் என்றும் நம்பிக்கையுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆமென்.
சௌரங்களே, எங்களை சபிக்க அழைக்கின்ற அன்னியை பார்த்து ஒரு விண்ணகத்துக்குரிய செபத்தையும் அருள் நிறை மரியையும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. அனைவரும் எழுந்து நின்று எங்கள் பாவ பிழைகளை மன்னித்திட பாடுவோம். எங்கள் வேண்டுதல்களை அன்னை மரியாளிடம் முன்வைத்தவளாக முழந்தாள் படியிட்டு, மாசற்ற இருதய நாயகியே, இரக்கம் நிறைந்த தாயே, உம் திரும் அடைக்கலத்தை நாடி வந்திருக்கும் உமது பிள்ளைகளாகிய உமக்கு எம் தாய்க்குரிய அன்பையும் ஆறுதலையும் தாரும் அம்மா. உமது அன்பு நிறைந்த இருதயத்தின் உறுதியான பாதுகாவலில் நாம் என்றும் சந்தோஷமும் திருப்தியும் காண செய்தருளும். விசுவாசத்திற்கு எதிரான சோதனை வேளைகளில் நாங்கள் வேண்டுமடியாவன் நாம் உம் கரங்களை நீட்டியருளும். எங்கள் விசுவாச வாழ்வை அழித்துவிட கங்கணம் கட்டி நிற்கும் சகல ஆன்ம சரீர எதிரிகள் நின்றும் எம்மை காப்பீராக்க. பாவிகளின் தஞ்சமே, எங்கள் அன்பான அம்மா, நாட்புறமும் பாவ சோதனைகளாலும் தீய நாட்டங்களாலும் குடும்ப கவலைகளாலும் அலைக்கழிக்கப்பட்டு மனம் உடைந்த நிலையில் உம்மிடம் அல்லாமல் வேறு யாரிடம் தஞ்சம் தேடுவோம்? நீர் ஆதரிக்காவிட்டால் வேறு யார் ஆதரிப்பார்? அருமை தாயாரே, உலகமடங்கிலும் உள்ள சிறுவர் சிறுமிகளையும் இளம் பெண்களையும் உமது விசேஷ பாதுகாப்பில் ஒப்படைக்கின்றோம். ஆன்மீக ஆபத்துக்கள் மலிந்துள்ள இக்காலத்தில் அவர்களுடைய இல்லங்களையும் கல்வி நிலைகளையும் தொழில் துறைகளையும் பொழுதுபோக்குகளையும் கண்காணித்து காவல் புரிந்தருளும்.
நோய் பிணியாலும் ஏமாற்றத்தாலும் நம்பிக்கை இழந்து பரிதவிக்கும் போது வியாகுலம் நிறைந்த உமது சாயலில் மன உறுதி காண்போமாக. வறுமைக்கும் பசிபட்டினிக்கும் எதிராக நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்கள் வெற்றியும் தாபரமாய் விளங்குவீராக. புனிதத்தின் இருப்பிடமே, திருச்செவியை புனிதப்படுத்தியருளும். கடவுளுக்கு தம்மை அர்ப்பணம் செய்த குருமார், சன்னியாசிகள், துறவிகள் அனைவரையும் தூய்மையிலும் தியாக வாழ்விலும் நிலைநிறுத்தும். சமாதானத்தின் அரசியே, உலகம் கொடுக்க முடியாததும் உமது திருமகன் கொண்டு வந்ததும் உண்மை சமாதானத்தை எங்கள் உள்ளங்களிலும் உலகமும் உம்மிடமிருந்தே கண்டறிய அருள் புரிவீராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. அன்புமிக்க இறைவாம், உமது வல்லவமிக்க அருள் பெருக்கால் எல்லா தலைமுறைகளும் என் அன்னையை பேருடையாள் என போற்றுமாறு செய்தளினீர். அதே அன்னையின் வழியாக நாங்கள் இப்போது சமர்ப்பித்த வேண்டுதல்களை எல்லாம் ஏற்று உமது திருமகன் வழியாக எமக்கு அளித்தருளும். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று பாடலிலே பங்கெடுப்போம். Amen.
சகோதரங்களே, இன்றைய திருப்பலி வழியாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு பலர் தங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றார்கள். வாழ்க்கையிலே விரும்பிய நன்மைகள், பரீட்சை பெறுபவர்கள், உயிராபத்துக்கள் போன்றவற்றிலே இருந்து பாதுகாக்கப்பட்டதற்காக நன்றி கூறுகின்றவர்களோடு சேர்ந்து நாங்களும் இறைவன் செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். அத்தோடும் இறைவனுடைய அருள் வளங்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த திருப்பலி வழியாக பலவிதமான வேண்டுதல்களை முன்வைக்கின்றவளையும் இறைவன் தமது அருளா நிரப்பி அவர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற அருள் புரிய வேண்டும் என்றும் மன்றாடுவோம். அத்தோடு இன்றைய திருப்பலியிலே நினைவு கூறப்படுகின்ற இறந்த அடியவர்களான லாரன்ஸ் திரேசம்மா, சைமன் ராசசிங்கம் ஆரோக்கிய மலர், எமிலியானு சரோம், நீக்லா பிள்ளை கில்பர்ட் பாபு, சின்னப்பு பிரான்சிஸ், மத்தியாஸ் லூதம்மா, ஆன் சன்சிகாம், அந்தோனி மரியாம் பிள்ளை, அந்தோனி பிள்ளை ரெஜினோல், பெர்னாண்டோ அந்தோனி பிள்ளை, வைலட், செல்வராஜா சொர்ணம்மா, மரிய கார்மலாம், மோசேஸ் வெளிச்சோர் அருமநாயகம், மோசேஸ் பாக்கியநாதர், பொனிஃபஸ் தர்மசீலன், அமலதாஸ் கிறிஸ்டி, மரிஸ்டெலாம், ஸ்டான்லி டேவிட், அண்டன் ஜெயராஜ், மரியசீலன், எட்வர்ட் அருமநாயகம், எலிசம்மா, அந்தோனி இன்னாசிமுத்து, அமிர்த நாயகி, இம்மானுவேல், ராயப்பு அப்புத்துறை, சவரிமுத்து மரிய கொரட்டி என்னும் இறந்த அடியவர்களுக்காக சிறப்பான முறையிலே இறைவனை வேண்டி நிலை வாழ்விலே அவர்கள் பங்கு பெற இத்திருப்பலி வழியாக இறைவனை இறைஞ்சுவோம். செபியுங்கள், அதிகம் செபியுங்கள். இனிமையான இவ்விளங்காலை பொழுதினிலே வணக்க மாதத்தின் முதற் சனி ஆகிய இன்று புனித பற்றிமா அன்னையின் திருத்தலம் நாடி இறைபுகழ் பாட ஒரே குடும்பமாக ஒன்று கூடியுள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். பாஸ்கா காலத்தின் 2ஆம் வாரத்தில் பயணிக்கும் நாம் உயிர்த்த இயேசுவை எம் வாழ்வில் அனுபவிக்க அன்னை மரியின் உடனிருப்பும் அவாவின் பரிந்துரையும் நிறைவாக கிடைக்க அன்னையின் வேண்டுகோளுக்கிணங்க செபியுங்கள், அதிகம் செபியுங்கள் என்ற வாக்கை எமது விருது வாக்காக கொண்டு செபதவ வாழ்வில் அதிகம் ஈடுபடவும் விசேட விதமாக இன்றைய நாளில் திருநிலைப்படுத்த இருக்கும் புதிய குருக்களை அன்னை மரியிடம் ஒப்படைப்போம். மற்றும் எமது திருத்தந்தையின் ஆன்மா இறைவனின் இளைப்பாறவும் எமது தாய் திருச்சபைக்கு நல்லதொரு திருத்தந்தை கிடைக்கவும் அன்னை மரி மூலமாக வரம் வேண்டி தொடரும் பலியில் இணைவோம். ஆண்டவர் தமது உண்மையான அன்பினாலே தேர்ந்து கொண்ட புனிதர்கள் இவர்களே. அவர் இவர்களுக்கு முடிவில்லாத மாட்சி அருளினார். அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திருத்தூதர்கள் பிலிப்பு, ஜாக்கோப்பு என்கின்ற 2 பேரும் இன்றைக்கு நினைவு கூறப்படுகிறார்கள். திருச்சபையிலே மிக முக்கியமானவர்களாக இவர்கள் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறார்கள். திருத்தூதர்களுக்குள்ளே அன்பானவர்களே, ஜோவானை தவிர மற்ற அனைவருமே வேத சாட்சிகளாக, இரத்த சாட்சிகளாக மரித்திருக்கிறார்கள். எனவே இந்த புனிதர்கள் அவருடைய வாழ்க்கை எங்களோடு நிறைவாக இருக்க வேண்டும் என்றும் இவர்கள் எங்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்றும் சிறப்பான விதத்தில் இந்த பலையூடாக சபிப்போம். என்னென்ன கருத்துக்களை சுமந்து கொண்டு இந்த பலை விருந்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோமோ இந்த கருத்துக்களையும் ஆண்டவர் தாமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நிறைவல்லமையோடும் நாங்களும் சபிப்போம். சகோதரங்களே, தெய்வீகமான இந்த திருப்பலியை தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க எங்களுடைய பாவங்கள், குறை குற்றங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். அம்பல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர். சபிப்போமாக. இறைவா, திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோப்பு ஆகியோரின் ஆண்டு விழாவாலங்களை மகிழ்விக்கின்றீரே. அவர்களுடைய வேண்டுதலால் உம்முறை திருமகனின் பாடுகளிலும் உயிர்ப்பிலும் பங்கு பெற்று என்றும் உம்மை காணும் பேற்றை அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யாக்கோபு எழுதிய முதல் வாசகம். யாக்கோபும் அதன் பின் திருத்தூதர்கள் அனைவரும் தோன்றினார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவு கூற விளைகின்றேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கின்றீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இஸ்ராயேலரே, நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டது முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்தும் விட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன்பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லோருக்கும் கடைசி காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வழி அவர்தம் கைவேலைப்பாட்டை விவரிக்கின்றன. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அன்னை செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றி அறிவை வளர்க்கின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றிற்கு சொல்லுமின்மை பேச்சுமில்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதுமில்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகெங்கும் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது.
உண்மையும் வாழ்வும் நானே. என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 6 தொடக்கம் 14 வரை. அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரை, தந்தை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. எழுந்து நின்றங்களுடைய தேவைகள், வேண்டுதல்கள், மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடும். வழிநடத்தும் வேந்தனே இறைவா, இன்றைய நாளில் புதிய குருக்களாக திருநிலைப்படுத்தப்படும் குருக்கள் சவால் நிறைந்த இவ்வுலகில் இறைப்பணியை திட்டப்படி ஆற்ற உதவி செய்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் தெய்வமே இறைவா, இறை மக்களாகிய நாம் அனைவரும் தினமும் செப வாழ்வில் ஈடுபட்டு உயிர்த்த இயேசுவை எம் வாழ்வில் அனுபவிக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஊற்றே இறைவா, எமது திருத்தந்தையின் ஆன்மா உம்மில் இன்புற்று இருக்கவும், எம் தாய் திருச்சபைக்கு நல்லதொரு திருத்தந்தை கிடைக்கவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்ல தகப்பனே இறைவா, எம் பங்கு சமூகத்திலிருந்து இறை அழைத்தல்கள் பெருகவும் இறை பணிக்காக அர்ப்பணிப்புடன் நாம் செயற்படவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட சொந்த தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம். இரக்கத்தினூற்றாய் ஆண்டவரே, பிள்ளைகளுக்குரிய பாச உணர்வோடும் தியாக உள்ளத்தோடும் உம்மிடம் சமர்ப்பித்திருக்கின்ற எங்கள் வேண்டுதல்கள் அனைத்திற்கும் கனிவாய் செவிசாய் தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதரர்கள், என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலியெல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, திரு தூதர்களான பிலிப்பு, யாக்கோப்பு ஆகியோரின் விழாவிலே நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். அதனால் நாங்கள் தூய மாசற்ற வாழ்வு நடத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயிரம் மந்தியனீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆழ்வதற்கும் திருமகனின் பதிலாட்களாகவும் மந்தியை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவன்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தோமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திறமுன் என்ற ஊழியம் புரி தகுந்தவர்களும் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக இன்றைய திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகின்றவளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பெல்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆண்டவரேசுடைய வல்லமை நினைப்போம். அவருடைய ஆசீர்வாதம் எங்களோடும் எங்களுடைய குடும்பங்களோடும் நிறைவாக இருக்க ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்றுத்தந்த சபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பற்றி யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை மற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவனுடைய அன்பையும் அமைதியையும் பகிர்ந்து கொள்வோம். அருள் புரியும். இதோ இறைவனின் சமரி, உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் போக்குகின்றவர். இந்த திருச்சமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் காத்து நிலையை வாழ்வழிப்பதால் காத்து நிலையை
சௌரங்களே, அறிவித்தல்கள். இன்றைய வழிபாட்டை முன்னின்று நடாத்திய புனித சிவமாலை மாதா ஆலய முதலாம் அன்பியத்தினருக்கு எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று மாலை திருப்பலி முடிந்தவுடன் திருவிழா சம்பந்தமான பொதுக்கூட்டம் நடைபெறும். இதிலே யாரும் பங்கு பெறலாம். எனவே தயவு செய்து திருவிழாவை சிறப்பாக கொண்டாட திருப்பலியின் பின் நடைபெறுகின்ற பொதுக்கூட்டத்திலே பங்கெடுக்குமாறு உங்கள் எல்லோரையும் அழைக்கின்றோம். இன்றைய மாலை 4:30 மணிக்கு நற்கருணை ஆசீரும், அதைத் தொடர்ந்து திருப்பலியும், அதன் பின் இந்த பொதுக்கூட்டமும் நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். நாளை காலை கொடியேற்றம் கொடிமரம் ஏற்றுகின்ற நிகழ்வு இடம்பெறும். எனவே அதிலேயும் பங்கு பெற்றுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். திருவிழாவுக்கான முதலாம் நோவினை ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளை மாலை 5 மணிக்கு திருச்செவ மாலையோடு ஆரம்பமாகும். நோவினைகள் 5 மணிக்கு திருச்செவ மாலையோடு ஆரம்பமாகும் என்பதை மீண்டும் உங்களுக்கு அறியத் தருகின்றோம். நாளை நடைபெறுகின்ற முதலாவது நோவினை வழிபாட்டை விழான் பங்கு மக்கள் முன்னின்று நடாத்துவார்கள் என்பதையும் உங்களுக்கு அறியத் தருகின்றோம். ஆலய வளவை சுத்தம் செய்தவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்னும் சுத்தமாக வைத்திருக்க உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் கேட்டு நிற்கின்றோம். ஆலயத்தில் கட்டுமான பணிகள் நடைபெறுகின்றன. விரும்பியவர்கள் பண பங்களிப்பு செய்யலாம் என்பதையும் உங்களுக்கு அறியத் தருகின்றோம். நோய்வினைக்கு வருகை தருகின்றவர்கள் அருகிலே இருந்தால் தயவு செய்து நடந்து வந்து வாகன நெருக்கடியை ஏற்படுத்தாமல் இருக்க உங்களுடைய ஒத்துழைப்பை கேட்டு நிற்கின்றோம். ஆலய மதிலில் புகையிலை போன்ற பொருட்களை காய விடுகின்றவர்கள் உடனடியாக அவற்றை அகற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்கள் இங்கு இல்லாவிட்டால் இச்செய்தியை அவர்களுக்கு அறிவிக்குமாறும் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். வீட்டு குப்பை கூளங்களை ஆலய வளவில் ஒரு சிலர் போடுகிறார்கள். தயவு செய்து அதையும் தவிர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சிவமாலை பூங்கா பெருவிழா திருப்பலி முடிந்தவுடன் ஆயர் அவர்களினால் திறந்து வைக்கப்படும் என்பதை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். அதாவது திருவிழா அன்று 13ஆம் தேதி பெருவிழா திருப்பலியின் பின் சிவமாலை பூங்கா திறந்து வைக்கப்படும் என்பதை உங்களுக்கு மீண்டும் அறியத் தருகின்றோம். தயவு செய்து அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய தாயாருடைய திருவிழாவை சிறப்பாக கொண்டாட ஒத்துழைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டு நிற்கின்றோம். நன்றி. இன்றைய திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்து இன்றைய வழிபாட்டையும் நடாத்த இருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய அருள் தந்தை பிராயன் பாலதாஸ் அடிகளாருக்கும் எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் உரித்தாக. நன்றி கூறி சபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவாலங்கள் மனங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். அதனால் திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோப்பு ஆகியோரோடு நாங்களும் உம் திருமகனில் உம்மை கண்டு நிலை வாழ்வடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசிற்கு தலை வணங்குவோம். திருத்தூதர்களின் அடித்தளத்திலே உங்களை உறுதியாக நிற்கச் செய்த இறைவன் பிலிப்பு, யாக்கோப்பு என்னும் புனித திருத்தூதர்களின் மாட்சி உள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழச் செய்வாராக.
திரு தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையிலே உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்விலே இயேசு எல்லாமுமாக இருக்கிற ஆண்டவர் எங்கள் மத்தியிலே தன்னுடைய அழகான பிரசன்னத்தை தந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசுனுடைய நற்கருணை பிரசன்னத்தின் ஆசீர்வாதம் இந்த அழகான ஆலயத்தை நிரப்பிக் கொண்டு இருக்கின்ற அற்புதமான நேரம். வாழ்வாக, வழியாக, ஒளியாக
உண்மையாக, சத்தியமாக, ஜீவனாக, வல்லமையுள்ள ஆண்டவராக நான் என்றும் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற நேரம், இயேசு ஆண்டவர் எங்களை பார்க்கின்ற நேரம், மகனே மகளே, நான் உன்னை அன்பு செய்கின்ற ஆண்டவர், மகனே மகளே, உனக்காக நான் ரத்தம் சிந்தின ஆண்டவர், மகனே மகளே, உனக்காக நான் சிலுவை சாவை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், உனக்காக என்றும் வாழுகின்ற ஆண்டவராக நான் உயிர் தளர்ந்திருக்கிறேன். ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் ஒரு தடவை பார்ப்போம். இயேசுவே, ஆண்டவரே, என்னை அன்பு செய்கிற தெய்வமே, என்னுடைய அழகான இந்த பிரசன்னத்திலே நான் இப்போது இருக்கிற நேரம் எனக்கு மகிழ்ச்சியான நேரமாக இருக்கிறது. ஆண்டவரை எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து வழிநடத்தி கொண்டிருப்பவர் நீர். என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒவ்வொரு கணப்பொழுதும், என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஆண்டவரே உன்னுடைய அன்பு பாதையின் பிரசன்னம் என்பதை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன். வல்லமையின் ஆண்டவரே, எப்போதுமே எங்களோடு கூட இருப்பவரே, நான் உலகம் முடியும் பரியந்தம் உங்களோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தின ஆண்டவரே, கூட இரும், எங்களோடு இரும் என்று கேட்ட சீடர்களோடு நீர் அன்று தங்கிய ஆண்டவர், எங்களோடும் இந்த நேரத்திலே தங்கும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்வுகளை பாரும் ஆண்டவரே, உம்மோடு நாங்கள் வாழ விரும்புகிறோம். களங்கமில்லாத ஒளியாக, என்னில் கலந்திர வரும் வழியாக எங்களை கரை சேர்க்கின்ற ஒரு உண்மையான தெய்வமாக ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். ஆண்டவரே, எங்களோடு கலக்க வாரும் என்று இந்த பாடலிலே பக்தி உணர்வோடு பங்கெடுப்போம். நிம்மதியே
வருக. வல்லமையின் ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற இறை வார்த்தைக்கு நாங்கள் எழுந்து நின்று செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஜோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 66 தொடக்கம் 71 வரை. அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகின்றோம் என்றார். இயேசு அவர்களை பார்த்து, 12 உங்களை நான் தேர்ந்து கொண்டேன் அல்லவா? ஆயினும் உங்களுள் ஒருவன் அலகையாய் இருக்கிறான் என்றார். அவர் சீமோன் ஸ்காரியோத்தின் மகனாகிய ஜூதாஸை பற்றியே இப்படி சொன்னார். ஏனெனில் 12 ஒருவனாகிய அவன் அவரை காட்டிக் கொடுக்கவிருந்தான். வாழ்வு தரம் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மே மாதம் அன்னை மரியாளினுடைய அற்புதமான ஒரு மாதம். ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாளுக்கு விழா இருக்கிறது திருச்சபையிலே. தை மாதம் 1ஆம் தேதியிலே இருந்து டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் அன்னை மரியாளுக்கு ஒவ்வொரு நாளும் விழா திருச்சபை எடுத்துக்கொண்டே இருக்கிறது. என்னிடம் ஒரு அழகான புத்தகம் இருக்கிறது, ஆண்டு முழுவதும் அன்னையோடு அப்படின்னு சொல்லி. தை மாதம் 1ஆம் தேதியில இருந்து டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் அன்னை மரியாளுக்கு நாங்கள் விழா எடுத்துக்கொண்டே இருப்போம். ஒரு அற்புதமான ஒரு தாய், ஒரு நிறை வல்லமையை இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினவள். தன்னுடைய உதரத்திலே இயேசுவை தாங்கினவள். கடவுளை சுமந்தவள் அன்னை மரியாள். இந்த கடவுளை தன்னுடைய உதரத்திலே வைத்திருந்தவள் அன்னை மரியாள். ஆகவே இந்த மே மாதம் என்று சொல்லுவது அன்னை மரியாளுக்காக திருச்சபை மிக முக்கியமாக ஒதுக்கியுள்ள ஒரு மாதம். அந்த மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை அன்றைக்கு நாங்கள் ஒன்றாக கூடியிருக்கிறோம்.
ஒரு வல்லமையின் நாள், ஆசீர்வாதத்தின் நாள். இயேசுவை கருத்தாங்கி பெற்றெடுத்த அந்த தாயினுடைய உன்னதமான ஆலயத்திலேயே ஆண்டவர் இயேசுவை நாங்கள் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வல்லமையான நேரம், ஒரு சிறப்பான நேரம். இந்த நற்செய்தி வாசகம் அன்பானவர்கள் எங்களுக்கு பொதுவாக தெரிந்த ஒரு பகுதி தான். இந்த யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் என்று சொல்லுவது நற்கருணையை பற்றி தான் நாங்கள் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி ஒரு அழகான நற்செய்தி. பெரிதாக நாங்கள் புதுமைகளை அங்கே பார்க்க முடியாது, குணப்படுதல்களை நாங்கள் பெருசாக பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நிச்சயமாக அற்புதமாக தொடுகின்ற ஒரு நற்செய்தி. ஆனால் இந்த முதல் புதுமை இந்த நற்செய்திலாம் இருக்கிறது. இந்த அன்னை மரியாள் சொல்லுகின்ற முதல் புதுமை, கானா ஊரில் 6 கல் தொட்டிகள் நிரம்பிய அந்த தண்ணீரை ஆண்டவர் ரசமாக்குகிறார். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்திலே சமாரிய பெண்ணை சந்திக்கிறோம். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே நற்கருணையை சந்திக்கிறோம். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே நாங்கள் விபச்சார பெண்ணை சந்திக்கிறோம். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்திலே நாங்கள் லாசரை சந்திக்கிறோம். யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் 38 ஆண்டுகளாக பெத்சதா என்கின்ற குளத்துக்கருகில் இருந்தவனை எழுந்தனுடைய படுக்கையை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னதை பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் தன்னை நல்ல ஆயன் என்று சொல்றதை பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் தன்னை உலகத்தின் ஒளி என்று சொல்றது. முழுக்க நற்செய்தி முழுவதுமாக அன்பானவர்களே ஒரு சிறப்பு, ஒரு அற்புதம் இருக்கும். அங்கே புதுமை இருக்கிறது, அங்கே வாழ்க்கை கொடுப்பது இருக்கிறது, அங்கே வாழ்வு முழுவதுமாக சங்கமிக்கிறது அந்த யோவான் நற்செய்தி. அதில் 6ஆம் அதிகாரம் மிக முக்கியமானது. 6ஆம் அதிகாரத்தில் நற்கருணையை பற்றி யோவான் ஆண்டவர் மூலமாக பேசி கொண்டிருப்பார். இந்த நற்கருணையை பற்றி ஆண்டவர் பேசி முடித்த பிற்பாடுதான் இந்த சீடர்கள், இயேசுவுக்கு கன சீடர்கள் இருந்தார்கள். ஆனால் 12 பேர் அவருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள். அந்த 12 பேர் தான் மிக நெருக்கமாக இருந்தார்கள். ஆனால் பல சீடர்கள் இருந்தார்கள். இயேசு பெண்களும் இருந்தார்கள், ஆண்களும் இருந்தார்கள். இயேசு நற்கருணையை பற்றி சொல்லுகிற போது தன்னுடைய உடல், தன்னுடைய இரத்தம் இவற்றை சொல்லுகிற போது பலர் அவரை விட்டு வெளியேறிவிட்டார்கள், போய்விட்டார்களாம். நீங்க நற்செய்தியை பார்க்கலாம். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. என்ன நம்முடைய பேச்சு? உண்மை நாங்கள் சாப்பிட முடியுமா? உண்மை நாங்கள் குடிக்க முடியுமா? எப்படி இது விசித்திரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவரை விட்டு போனார்கள். இயேசு ஒரு வார்த்தையை கேட்பார், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி. ராயப்பர் சொல்லுவார், ஆண்டவரை நாங்கள் யார்கிட்ட போகிறது? இந்த ராயப்பர் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டார். எல்லாவற்றையும் விட்டார். தன்னுடைய தொழில் துறைகள், தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு உறவுகள், பாசம், தன்னுடைய பெற்றோர்கள், எல்லா உறவுகள், சகோதர சகோதரிகள் எல்லாரையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி வந்தவர் 3 ஆண்டுகள் இயேசுவோடு திரிகின்றார். ராயப்பர் சொல்ற, ஆண்டவரே நாங்கள் எங்க போறது? நிலைவாழ்வு தருகின்ற வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே உள்ளன. நாங்கள் பொதுவாக இந்த யாரிடம் செல்வோம் இறைவா என்கின்ற பாடல் இந்த செத்த வீட்டுக்கு படிச்சவங்களுக்கு அது செத்த வீட்டு பாட்டன்னு நினைச்சு போட்டோம். அதே போல ஒரு அருமையான பாடல் இருக்கவே முடியாது. யாரிடம் செல்வோம் இறைவா, அதான் அந்த பாடல். அது நாங்கள் இந்த இறந்த வீட்டுக்கு படிக்கிற போதும் அது பெரிய அர்த்தத்தை தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு அற்புதம் என்னவென்று சொன்னால், இந்த பாடல் இருக்கிறது, யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. சொல்லுவார், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் தானே. பாருங்க, இந்த ராயப்பர் அறிக்கை மிக முக்கியமானது, சிறப்பானது. இதே ராயப்பர் ஆண்டவரை மறுதலிக்கிறார். இதே ராயப்பரை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீ எல்லாரையும் விட நீ என்னை அன்பு செய்கிறாயா? கடைசியிலே கேட்பார். ராயப்பர் அன்பானவர்கள் எப்படி செத்தார் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ரோமாபுரியிலே ராயப்பரை சிலுவையில் அறைவதற்காக கொண்டு போகிறார்களாம். ராயப்பரை சிலுவையிலே அறைய கொண்டு போன போது ராயப்பர் சொல்வாராம், என்னை ஆண்டவர் போல சிலுவையிலே அறைய வேண்டாம். அதனாலே தலை கீழாக அவருடைய தலையை கீழே வைத்து காலை மேலே வைத்து அவரை சிலுவையில் அறைந்து கொன்றார்களாம். தலை கீழாக, தலை கீழே கால் மேலே இருந்தது. இயேசுவை போல சிலுவையிலே அறையப்படக்கூட எனக்கு நான் தகுதி இல்லாத ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி தன்னை முற்று முழுதாக அர்ப்பணித்த ஒரு ராயப்பர். பாருங்க, நாங்கள் எங்கே போகிறது ஆண்டவரே? எத்தனையோ இடத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம், எத்தனையோ இடத்துக்கு நாங்கள் தெரிந்திருக்கிறோம். மனிதர்களுக்கு பின்னாலே நாங்கள் ஓடி இருக்கிறோம். பெருமைகள், புகழ்கள், பட்டங்கள், பதவிகள், பணம், பொருள், சொத்துக்கள், சுகங்கள், வீடு வாசல்கள், பொருள் பண்டங்கள், இவற்றுக்கு பின்னாலெல்லாம் நாங்கள் எப்படியோ போய்கொண்டே இருந்திருக்கிறோம். நினைச்சு பாருங்க அன்பானவர்களே,
எதுக்கு பின்னாலே நாங்கள் போயிருக்கிறோம்? வாழ்க்கையினுடைய எல்லைக்கு ஓடி ஓடி உழைத்திருக்கிறோம். எதற்காக உழைத்திருக்கிறோம்? எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, எல்லாவற்றையும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, எல்லாவற்றையும் நாங்கள் அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பெரிய பிரச்சனைகளை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். அண்மையில் ஒரு செத்த வீடு நடைபெற்றது. மிக பயங்கரமான ஒரு பெரிய பிரச்சனை, சண்டை சச்சரவிலே முடிவடைந்தது. நான் இந்தியாவில் இருக்கிற போது ஒரு மிகப்பெரிய ஒரு செத்த வீடு ஒன்று நடைபெற்றது. அந்த செத்த வீடு நடைபெற்ற போது நாங்கள் அங்கே இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கிட்ட இருந்தது. அவர் ஒரு பெரிய பணக்காரர். அவரிடத்துல அந்த செத்த வீட்டுக்கு போக வேண்டும் என்று கேட்டபோது நாங்களும் அங்கே போயிருந்தோம். பெரிய விஷயம் அன்பானவர்களே, சொத்துக்காக மிக பயங்கரமான சண்டை நடைபெற்றது. வெட்டுக்குத்திலே வந்தது. 3 பேர் இறந்து போனார்கள். சொத்து, அந்த மனிதனுடைய சொத்து யாருக்கு அந்த மனிதன் வைத்து விட்டு போயிருக்கிறான் யாருக்குமே தெரியவில்லை. அவருடைய எல்லா இடத்தையும் கிண்டி கிண்டி பார்த்தார்கள். நின்று பார்க்கிற போது அன்பானவர்களே, எது மனித வாழ்க்கை? எதுக்கு பின்னுக்கு போகிறோம்? எதுக்கு பின்னுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்? வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? எப்படி போய்கொண்டிருக்கிறோம்? ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அன்பானவர்களே. சொத்துக்கள், சுகங்கள், பணம், அது வேணும், இது வேண்டும், வீடு வாசல் வேண்டும், பொருள் பண்டம் வேணும், காணி பூமிகள் வேண்டும், மண் வேண்டும், வேலி வேண்டும். வேலியேன் தள்ளி போடுறதாக்கள், நிலம் வேணும் தான் எங்களுக்கு. எப்படி மனிதர்கள் நாங்கள்? நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? ஆண்டவர் கேட்பார், காணியோட போறியா? நகநட்டோட போறியா? சொத்து சுகத்தோட போறியா? பணத்தோட போறியா? என்னத்தோட போற? போய்விட நினைக்கின்றீர்களா? ஓம் ஆண்டவரே, நாங்கள் பணத்தோட போனால் அது முதல் நாங்கள் உம்மோடு சேர்ந்து செல்ல மாட்டோம், வரவே மாட்டோம். ஏன்னா பணம் தானே எங்களுக்கு பெருசாக இருந்திருக்கிறது. பட்டம் பதவிகளுக்கு பின்னால் எத்தனை பேர் போகிறார்கள் தெரியுமா? கதிரைகள் வேண்டும் என்பதற்காக எத்தனை பேர் திரிகிறார்கள் தெரியுமா? என்ன அன்பானவர்களே வாழ்க்கை? அவருக்கு நினைச்சு பாருங்க, கடைசியில் எங்க போயிருக்கிறோம்? கடைசியில் இதை நாங்கள் செய்து முடித்திருக்கிறோம். வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு மனிதத்துவத்துக்குள்ளே கடவுளங்களை புரிய வைத்துக் கொண்டு இருக்கிற போதும் எங்களை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. எங்களுக்கு சரியாக விளங்கி கொள்ள முடியவில்லை. அன்பானவர்களை அவருக்கு நாங்கள் நினைச்சு பார்ப்போம். முடிவில்லாத வாழ்வு தருகின்ற வார்த்தைகளை அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்கிற ஆண்டவரை நம்பாமல் எத்தனை இடத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம்? நாள் பார்த்திருக்கிறோம், நேரம் பார்த்திருக்கிறோம், பில்லி சூனியம் என்று தெரிந்திருக்கிறோம், மற்றவர்கள் நல்லா இருக்கக்கூடாது என்று சொல்லி செய்வன செய்திருக்கிறோம். அப்படிலாம் போயிருக்கிறோம். கனவே கல்யாணத்துக்கு நாள் பார்த்துருக்கிறோம், சுவாமிகிட்ட வாரதுக்கு முன்னுக்கு வேற எங்கேயும் போய் நாள் பார்க்குறோம். அப்படிலாம் செய்திருக்கிறோம் தானே? தான் எங்களோட வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றார், யாரை நம்புகிறாய்? யாரிடத்துல நீ போகிறாய்? வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளுவோம் அன்பானவர்களே. இன்றைக்கு ஒரு அழகான நாள். இயேசுவிடத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் அங்கெங்கெல்லாம் திரிந்திருக்கிறேன், ஓடி இருக்கிறேன், எனக்கு வாழ்வை தாரும் என்று கேட்போம். எங்கெங்கெல்லாம் நான் ஓடி ஓடி களைத்து போய்விட்டேன். என்னுடைய பணம், சொத்துக்கள், சுகங்கள், என்னுடைய வீடு வாசல்கள், பொருள் பண்டங்கள், பட்டம், பதவி, இதுக்கு பின்னாலெல்லாம் திரிந்து திரிந்து நான் களைத்து போனேன். ஆண்டவரே, வாழ்வு தருகின்ற வார்த்தை உம்மிடம் தானே உள்ளன, எனக்கு வழியை தாரும் என்று கேட்போம். ஆண்டவரிடத்திலே ஒரு தடவை முழந்தால் படியிட்டு எங்களை முற்றுமுழுதாக ஒப்பு கொடுத்து சபிப்போம். இது ஒரு வல்லமையின் நேரம், ஆசீர்வாதத்தின் நேரம். ஆண்டவர் எங்களை தொடுகிற நேரம். கண்களை மூடி எங்களுக்கு பக்கத்திலே ஆண்டவர் வருவது போல நாங்கள் நினைத்துக் கொள்ளுவோம். இயேசு எனக்கு பக்கத்தில் நிற்கிறார், என்னுடைய தோள்களை தொட்டுக்கொண்டே நிற்கிறார். மகனே, மகளே, நான் உன்னை அன்பு செய்கிற ஆண்டவர். மகனே, மகளே, உன்னுடைய நோய்களிலே இருந்து உனக்கு விடுதலை தருகிற ஆண்டவர். மகனே, மகளே,
உன்னுடைய தேவையற்ற சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விடு. மகனே, மகளே, நான் உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவருடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் இந்த நேரத்திலே உணர்ந்து கொள்ளுவோம். கண்களை மூடி எனக்கு பக்கத்திலே ஆண்டவர் நிற்பதை உணர்ந்து கொள்ளுவோம். இயேசு எங்களை தொடுகிறார். இயேசு எங்களுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு எங்களை தொட்டுக்கொண்டே இருக்கிறார். நான் உன்னை சுகப்படுத்துகிறேன், நான் உன்னை பலப்படுத்துகிறேன், நான் உனக்கு வாழ்வை தந்து கொண்டிருக்கிறேன். அனைத்துக்கும் மேலாக நான் உன்னை அன்பு செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறேன். அவர்களுக்கு கொடுத்தருளேனே. சபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல், திரு இரத்தம் ஆகியவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.